வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் திரு ஞானி அவர்களும் பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். அயோத்தியில் அனுமான் கோவில் தர்காவில் ராகுல் வழிபாடு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு இந்த 24 ஆண்டு கால இடைவெளியில் நேரு குடும்பத்தை சேர்ந்த யாருமே அயோத்திக்கு போகல. இப்போ ராகுல் காந்தி போயிருக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. சீக்கியர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் அவர் போய் சந்திச்சிருக்கிறார். இந்த செய்தியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி பார்க்கலாம்? தேர்தலுக்கு முன்னான ஒரு அரசியல் வேறு எதுவும் இல்லதில்லை. எல்லா மக்களுக்கும் இணக்கமாக காங்கிரஸ் இருக்குது அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ராகுல் காந்தி அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார். அதுலேயும் அவர் வந்துட்டு அந்த ராமர் கோயில் இடிக்கப்பட்ட அந்த இடத்துல அந்த மேக் ஷிஃப்ட் டெம்பிள்னு சொல்லக்கூடிய அந்த தற்காலிக கோயிலுக்கு போகல. அது கூட பிஜேபி அதை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அடிப்படையில் இங்கே ஒன்று பார்க்கணும். இந்த மக்களிடம் ஒரு கட்சி சென்று தனக்கான செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள எத்தனைக்கும் பொழுது அந்த மக்களுக்கான பிரச்சனைகளில் அது என்ன திட்டங்களை வைத்திருக்கிறது என்பதனை விளக்கி அதை பரப்புரையாக செய்யும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும். ஆனால் அந்த மக்களினுடைய உணர்வுகளுக்கு நான் வந்துட்டு மதுப்பளிக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட விடயங்களில் ஈடுபடுவது என்பது அடிப்படையில் ஒன்று, இது தேர்தல் அரசியலுக்கானது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இன்னொன்று, ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அதுவும் தேர்தல் நேரத்தில் மிக மிக தவறானதாகும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் இந்தியாவில் இது புதுசு அல்ல. எல்லா அரசியல் கட்சிகளும் காலங்காலமாக இதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் அரசியலில் ஏன்னா சொன்ன மாதிரி மக்கள் உணர்வுகளை சந்திப்பதுங்கிறத அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய அறிவோடு உரையாடுவதுங்கிறதே கிடையாது. இப்போதுமே மக்கள் உணர்வோடு உரையாடுவது தான் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ மக்கள் பெருவாரியாக ஏதோ ஒரு மத நம்பிக்கையில் இறை நம்பிக்கையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அதை தொட்டால் உடனே மக்கள் தங்கள் பக்கம் திரும்புவார்கள்ங்கிற கணக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருந்துகிட்டு இருக்கிறது பார்க்குறோம். தமிழ்நாட்டில் ஒரு பகுத்தறிவு இயக்கமாக வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட கடந்த தேர்தல் சமயத்தில் கோவில் அர்ச்சகர்களை மட்டுமே தனியாக சந்திப்பதுன்னு ஸ்டாலின் ஒரு சந்திப்பை செய்கிறாரு. அது தவிர்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு அளவில். ஏன்னு கேட்டிங்கன்னா, சமூகத்தில் எல்லா பகுதி மக்களுக்கும் தாங்கள் நியாயமாக இருப்போம், அவர்களோடு இருப்போம் என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இருக்குது. அதன் வெளிப்பாடாக இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் நான் இங்கே முக்கியமான விஷயமா பார்ப்பது ராகுல் காந்தி அயோத்திக்கு போனது 24 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஒருத்தர் அங்கே போகிறாருங்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு தவறு தான். 24 ஆண்டில் அவங்க நிறைய போயிருக்கலாம். அயோத்திக்கு போடல எந்த தடையும் இல்லை. அங்கே இடிக்கப்பட்ட பாபர் மசூதி இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு தற்காலிக ராமர் கோவில் ஒன்று கட்டப்பட்டிருக்குல்ல, அங்கு போகாமல் இருப்பதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கு அவர் போகவில்லை என்பதுதான் இந்த செய்தியில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை காங்கிரஸ் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்குது. அது தவறு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் காங்கிரஸ் இருக்குது. அப்படி இருக்கிற போது அங்கே இருக்கிற தற்காலிக ராமர் கோவிலுக்கு ராகுல் சென்றிருந்தால் அதுதான் மிக தவறான ஒரு நடவடிக்கையாக நாம் பார்க்க வேண்டியிருந்திருக்கோம். அதற்கு அவர் போகவில்லை என்பதை நாம் ஆக்கப்பூர்வமாக பார்க்க வேண்டும் நான் நினைக்கிறேன். தேர்தல் சமயத்தில் இது மாதிரியான நடவடிக்கைகளில் அரசியல் கட்சிகள் ஈடுபடுகிறது அப்படின்னாலும், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு பெரும்பான்மை மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்த பிறகு இது மாதிரியான நடவடிக்கைகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? அதாவது காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்குதுன்னு அந்த செய்தியும் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. பாபர் மசூதி இடிப்பு அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த மண்டல் அறிக்கை அந்த மாதிரி விடயங்கள் இது ரெண்டும் சேர்த்து என்ன பண்ணிடுது, காங்கிரஸை உத்தரப்பிரதேசத்தில் அந்நியப்படுத்தி விட்டது. 1989 தேர்தலுக்கு பிறகு அதற்கப்புறம் ஜெயிக்கவே இல்லை, அதுதான் காரணம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா, இதில் பிற்படுத்தப்பட்டவர்கள், முஸ்லீம்கள், இப்படி ஒரு அலையன்ஸை ஏற்படுத்தி தான் என்ன பண்ணார், பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்திலையும் மிகப்பெரிய ஒரு காங்கிரஸிற்கு எதிரான ஒரு அரசியல் அணியை உருவாக்கினார் சமூக நீதி காவலர் விபி சிங் ஐயா அவர்கள். அதுக்கெல்லாம் அவரோட போயிட்டு இங்கே மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். அவருடைய பரப்புரையில் சமூக நீதி காவலர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தலித், பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லீம்கள் என்று உழைக்கும் மக்கள் அனைவரையும் ஒரு அணிக்கு கொண்டு வந்துட்டு சமூக நீதி அணின்றதை ஒன்று உருவாக்கி காங்கிரஸுடைய அடித்தளத்தையே தகர்த்தார். 89 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 2 இடங்கள்லையும் சோனியா காந்தி ஜெயிச்சது தவிர ராஜீவ்காந்தி ஜெயிச்சதை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் தோத்துச்சு. உத்தரப்பிரதேசத்தில் 83 இடம், அதில் ஒரே இடம் தான். பீகாரில் 54 இடம், அப்போ ஜார்க்கண்டு பிரியறதுக்கு முன்னாடி, அதுலேயும் எல்லாமே தோற்று போச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த மீண்டும் அந்த இடத்த அவங்களால கேப்சர் பண்ண முடியல. அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னம்னா 2004-8 மக்களவைத் தேர்தலில் 21 இடங்களை கைப்பற்றியது தான் காங்கிரஸ் இதுவரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சம் இந்த 27 ஆண்டுகளில் நடத்திய சாதனையாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் அதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கான அந்த தேர்தல் ஆலோசகராக வந்திருக்கிறவரும் அதை தான் அவர் செஞ்சுருக்கிறாரு. அதனால இவர் போகிறாரு.
நாம எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, அந்த சமூக நீதி கொள்கையில இந்த காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்குன்றதை அவங்க சொல்லணும். அந்த மதச்சார்பின்மை அப்படின்றது இந்த நாட்டுக்கு எப்படி எந்த அளவிற்கு ஒரு உகந்த ஒரு நடைமுறையாக இருக்கும், அரசு நடைமுறையாக இருக்கும்ன்றதை விளக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களில் எந்த இடத்தில் காங்கிரஸ் மாறுபடுகிறது என்பதையெல்லாம் விளக்கணும். முதிர்ச்சியை காட்ட வேண்டிய ஒரு இடத்துல நீங்க வந்துட்டு உணர்ச்சிகளுக்கு நீங்க மதிப்பு கொடுத்து, உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து, அதுக்கு ஒத்தடம் கொடுக்குற மாதிரி இவர் ஒரு பயணம் பண்ணிட்டு வராரு அப்படின்னோம்னா அது காங்கிரஸுக்கு எந்த விதத்திலையும் பயனளிக்கும்ன்றது நெருக்கடி காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்கா, எல்லா கட்சிகளுக்கு இருக்கா? பாரதிய ஜனதா அந்த நெருக்கடியை கொடுத்திருக்கு, பாரதிய ஜனதாவோட வெற்றி இந்த நெருக்கடியை கொடுத்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல ரொம்ப முக்கியமா ஐநாதன் சுட்டி காட்டின விஷயம் இருக்குல்ல, விபி சிங் அங்க வந்து ஒரு மாற்று அணியை உருவாக்கி ஒரு மாற்று தளத்தையே உருவாக்கினது என்ன. ஆனால் அப்படி உருவாக்கின தளம் வந்து தொடர்ந்து வலுப்படுத்தப்படலை, அது சிதறி போயிடுச்சு. அதுக்கு பிறகு அது சிதறின் விளைவு லாபம் யாருக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு போச்சு. அதுதான் பெரிய சோகம். அந்த இப்படி சமூக நீதி சார்ந்த அணி உருவாக்கி இவ்வளவு காங்கிரஸை வந்து பலவீனப்படுத்தியது, காங்கிரஸை பலவீனப்படுத்தியது பிஜேபிக்கு லாபகரமாக போய் பிஜேபி தான் இங்கே கெயின் பண்ணியிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபி கெயின் பண்ணியிருக்கும் போது மீண்டும் அதுக்கு மாற்றுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு சமூக நீதி அணி விபி சிங் உருவாக்கினது போன்ற ஒரு அணி உருவாக்கக்கூடிய சூழல் அங்கே இல்லை. அதை செய்யக்கூடிய வல்லமை இன்னைக்கு எந்த கட்சிக்கு எஞ்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தான் இருக்கு. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது காங்கிரஸ் தான் அங்கே செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதை காங்கிரஸ் செய்ய வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு தான் நான் குறிப்பிடுறாருங்க. அது செஞ்சாதான் பிஜேபி அங்கே நீங்க வந்து சரியான ஒரு தடை போட முடியுங்கிறது. இல்லாவிட்டால் பிஜேபி கடந்த தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிலாம் கெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க அந்த மதச்சார்பை கட்டமைக்கிறதுக்கு பதிலாக அவங்க பெரும்பான்மை மக்களை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கறத உங்களுடைய குற்றச்சாட்டா? இல்ல, குற்றச்சாட்டு இல்ல, பார்வை என்பது இந்த அணுகுமுறை அப்படின்றது தவறு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப 2 விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. ஒன்று சமூக நீதி அப்படின்ற ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு எந்த அரசியல் கட்சியும் போகவே இல்லை. சமூக நீதி காவலர் விபி சிங் வெளியிட்ட அந்த இடஒதுக்கீடு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு அந்த அரசு உத்தரவோட இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். தனியார் நிறுவனங்களில் தான் இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். 2வது விஷயம், அதையே நாடி இருக்காம வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதார கொள்கை கடைபிடிக்கணும். இன்னைக்கு கடைபிடிக்கப்படக்கூடிய அந்த பொருளாதார கொள்கையின் மூலம் வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்துட்டு சுருங்கிக்கிட்டே வருது. ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு ஆலோசனை நிறுவனத்தினுடைய சேர்ந்த ஒருத்தர் எழுதுறாரு, we are facing a jobless growth அப்படின்றாரு. வேலை வாய்ப்பை உருவாக்காத ஒரு வளர்ச்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நயலக்கணி அப்படின்ற அந்த ஒரு முன்னாடி இந்த நம்மளுடைய அந்த தேச அடையாள அட்டை உருவாக்கின அந்த அமைப்பை சேர்ந்தவர் அவர் சொல்றாரு, இன்ஃபோசிஸினுடைய முன்னாள் நிறுவனர், அவர் என்ன சொல்றாரு, இதற்கு மேல வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்துட்டு சிறு குறு நிறுவனங்களால் தான் தர முடியுமே ஒழிய பெருநிறுவனங்களால் தர முடியாது. ஏன்னா அவங்க வந்துட்டு ரேபிட் ஆட்டோமைசேஷனுக்கு போயிட்டாங்க, இயந்திரமயமாக்கலுக்கு போயிட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரைசிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் இதான் இன்னைக்கு பிரச்சனையே. 70 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் பட்டதாரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு. உத்தரப்பிரதேசம் என்பது ஒரு மிகப்பெரிய மாநிலம். அங்க பாத்தீங்க அப்படின்னா உணவுப் பொருள் தொடர்பான உற்பத்தி தொடர்பான கிரைசிஸ் இருக்குது. அங்க அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு பண்ண வேண்டிய பொறுப்புள்ள கட்சிகள் இன்றைக்கு இல்லை. அதே மாதிரி ஐயா அவர்கள் கூறிய அந்த ஒரு இடத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சமூக நீதி அப்படின்ற ஒரு இடத்துல அது விபி சிங் அந்த விட்டுட்டு போன இடத்துல வந்துட்டு அந்த ஒன்றா சேர்ந்த அந்த தலித் பிற்படுத்தப்பட்டோர் அப்புறம் முஸ்லீம்கள் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஸ்பிரிட் ஆகி போயிடுச்சு. இப்போ அந்த தாழ்த்தப்பட்ட அந்த மாதிரி வாக்காளர்கள் முழுக்க முழுக்க வந்துட்டு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போயிட்டாங்க. இதாண்ட பார்த்தீங்கன்னா இதில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றபடி அந்த நம்ம இன்னும் சொல்ல போனோம்னா பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் வந்துட்டு அப்படியே முலாயம் சிங் அதோட போயிட்டு ஸ்பிரிட் ஆகிட்ட உடனே இடையில பார்த்தீங்க அப்படின்னோம்னா வந்துட்டு இவங்கள்லேருந்து இருக்கக்கூடிய அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதில் இந்த முற்பட்ட வகுப்பினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்துட்டு அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இடம் உத்தரப்பிரதேசம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னோம்னா பிஜேபி பெருசாக போச்சு. இப்ப எந்த சமூக நீதிக்காக ஒரு அணி அமைக்கப்பட்டதோ அதுல வந்துட்டு உறுதியா இல்லாத ஒரே காரணத்தினால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு பீகார் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல நடந்த ஒரு மகா கூட்டணி இருக்குல்ல, அதுக்கு நிகரா யூபியில ஒரு மகா கூட்டணியை உருவாக்கினால் ஒழிய பிஜேபி அங்கே தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற சிக்கல் தான் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி இடத்துல இந்த பொருளாதார பிரச்சனைகள் குறிப்பா மாணவர்களினுடைய நிலையிலிருந்து பார்க்க வேண்டியது. தேர்தல் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நோ சொல்ற மாதிரி ஒரு வெறுத்து போன ஒரு மனநிலையில் இருக்காங்க. எதை படிக்கிறது, என்ன படிக்கிறது, எல்லாமே வந்துட்டு மல்டிநேஷனல் சார்ந்ததாகவும் அயல்நாட்டுக்கு போனால் தான் வேலை வாய்ப்புன்ற மாதிரி ஒரு நிலையில இருக்கு. அப்படின்னோம்னா அதுக்கான வேலை வாய்ப்பு எங்கேருந்து தர முடியும்? மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை வந்து கட்சிகள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? ஏதாவது ஒரு மதத்தையுமே சாராம இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறாங்களா, இல்ல எல்லா மதங்களுக்குமான முக்கியத்துவத்தை ஒரே தளத்துல கொடுக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க? உண்மையில மதச்சார்பற்ற என்பதற்கு நியாயமான பொருள் வந்து எந்த மத விஷயங்களும் போய் தலையிடாமல் இருப்பது, அதில் ஈடுபடாமல் இருப்பது தான். அதுதான் உண்மையான மதச்சார்பற்ற என்பதா இருக்கும்.
ஆனால் நடைமுறையில் என்ன இருக்குன்னா எல்லாவற்றிலும் ஈடுபட்டு எல்லோரோடும் இருப்பதுங்கிற மாதிரி காட்டுவது இருக்குல்ல, அந்த முயற்சி தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இங்கே நடக்கிற கோளாறு அதுதான். தம்மை எந்த ஒரு மதத்தோடும் அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை அப்படின்றத மதச்சார்பின்மை அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட்பாடு. இப்போ தனிப்பட்ட முறையில் தேர்தலற்ற காலங்களில் வந்துட்டு ஒருத்தர் ஒரு சாமியாரை போயிட்டு பார்க்கறது, ஒரு கோயிலுக்கு போகிறது, அது ஒரு பெருசாக இருக்காது. இந்த தேர்தல் அப்படின்னு வரும்போது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னு ஆயிடுதுல்ல. அப்புறம் ஒரே நேரத்தில் பார்த்துங்க, அந்த ஆன்மீக நோக்கமும் அடிபட்டு போயிடுது, உங்களுடைய அரசியல் லாப நோக்கம் அடிபட்டு போயிடுது. நீங்கள் ஒரு சட்டமன்றத்தில் வந்து ஒரு நிர்வாண சாமியாரை கூப்பிட்டு உரை நிகழ்த்த சொல்கிறாங்க. அப்படி உரை நிகழ்த்தின போது அது சரியா தவறான்ற குரல் இருக்குல்ல, அதை பற்றின குரலே எழும்பு இதர கட்சிகள் இருந்து எழவே இல்லை. அதில் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் அதை ஆதரித்து தான் உட்கார்ந்து அந்த உரையை கேட்டாங்க. யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆம் ஆத்மி மாதிரி ஒரு கட்சியிலிருந்து எதிர்ப்பு வரும் எதிர்பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அந்த சாமியாரை அழைத்து அங்கே. அப்போ இது காரணம் இவங்க எல்லாருமே இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் இந்த சாமியார்களுக்கு பின்னால் இவ்வளோ கொஞ்சம் ஓட்டு இருக்கா, அந்த ஓட்டு நமக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற பார்வை இருக்கு. எல்லாருமே பெரும்பான்மை மக்களை நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா? பெரும்பான்மை மக்கள்னு இதை பார்க்க வேண்டாம். ஏற்கனவே பிஜேபியோட இருக்கிற மக்கள் வந்து இந்த கட்சிகளுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு எந்த நம்பிக்கையில் இந்த கட்சிகள் வந்து செய்யறாங்க? இவங்க ஏற்கனவே மதச்சார்பற்றங்கிற அந்த பேரை வாங்கி வச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப அவர்களுக்கான சப்போர்ட்டை இவங்க அதிகப்படுத்துறதுங்கிறது அவங்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்கு ஏதாவது உதவி செய்யுமா? இல்லை, இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, மதச்சார்பற்ற முத்திரை இவர்களுக்கு இருந்தாலும் இவர்களை இந்து விரோதிகள் அப்படின்னு பிஜேபி ஒரு முத்திரை குத்தி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. அப்படி இல்லை, நாங்கள் அந்த மாதிரி எந்த மதத்துக்கு விரோதியும் இல்லைன்னு காட்ட வேண்டிய கட்டாயமே உங்களுக்கு இருக்கு. அதன் காரணமாகவும் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை இவங்க எப்படி பெற முடியும்? அதனால தான் அவர் பண்றாரு பாருங்களேன். முதலில் சீக்கியர்கள், இந்து சாதுக்கள் ஆகியோரையும் உறுப்பினராக கொண்டு செயல்படும் அகில இந்திய அகார பரிஷத் என்ற அமைப்பின் உறுப்பினர் மகாந்த் ஞானதாசை, பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்டவர், அப்புறம் அவங்க சந்திக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? அதுதான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன், ஒத்தடம் கொடுக்கறதுன்றது. தயவுசெய்து அதை செய்யவே கூடாது. நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னா, மக்களுக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படின்றது என்னென்னா, அவங்களுடைய சமூக பொருளாதார வாழ்வோடு அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஆன்மீகமோ மதத்தையோ கொண்டு வரவே கூடாது. அது வேறு. அது ஒரு மனிதருடைய தனித்த சுதந்திரம் என்று நமது அரசமைப்பிலே குறிப்பிட்டிருக்கிறோம். அரசு என்று வரும்போது நமது பார்வை முழுக்க மதச்சார்பற்றது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எந்த விதமான சார்பையோடு இந்த அரசு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாது, இந்த நிர்வாகம் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாது என்று சொல்வதுதான். இல்ல, பிஜேபி திரு ஞானி சொல்ற மாதிரி பிஜேபியோட இந்த தொடர் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகாம இந்த கட்சிகள் தப்பித்துக் கொள்வதற்காக இந்த நடவடிக்கைகளை செய்யறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அப்படி ஒண்ணு பண்ணவே தேவை இல்லை. இந்த நாட்டில் பெரும்பான்மை சிறுபான்மை என்ற மக்கள் வாழவே இல்லை. நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னால இவ்வளவு தூரம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தோம், இவ்வளவு தூரம் அவங்க இயக்கம் பண்ணியும் கூட அவங்க சொல்ற மாதிரி அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு சொல்ற மாதிரி முஸ்லீம் கடையில் போயிட்டு அதை வாங்காத, அவங்களை என்கரேஜ் பண்ணாத அப்படின்ற ஒரு பிரிச்சு பார்க்கக்கூடிய பார்வை இந்த சமூகத்துல வந்து இல்லவே இல்லை. ஒரு சிறு பகுதியினர் தான் பிஜேபியோட இருக்காங்க. அதை நான் சொல்றது, நாங்கெல்லாம் சொல்லுவோம், இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை மக்கள் செக்குலர் தான். வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க செக்குலராக தான் இருக்காங்க, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கான இந்த கட்சிகளுக்கு வரல. என்ன காரணம் அப்படின்னோம்னா, இவங்க இரட்டை நிலை எடுக்கிறாங்க. பாபர் மசூதி இவங்க காப்பாத்திருக்கணுமா இல்லையா? காப்பாத்தல. அந்த எடுப்பை நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்புறது? அந்த கேள்விகளுக்கு என்ன வரைக்கும் பதில் சொல்லலையே. ஒருவேளை இந்த முயற்சி இருக்கு இல்லையா, பெரும்பான்மை மக்களை நோக்கி நகர்ற இந்த கட்சிகளோட முயற்சி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், ஏற்கனவே இவங்க பெற்றுக்கொண்டிருந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை இவங்க பெற முடியுமா? அவங்களுடைய அச்சத்தை வந்து இவங்க எந்த அளவுக்கு? அதுக்கு தர்காவுக்கு போய் வழிபட்டுறாருல பாத்தீங்கன்னா, சிறுபான்மை மக்களை உங்களோட தான் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம், நாங்கள் உங்களை விட்டு போயிடல அப்படின்னு அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்வதற்காகத்தான் அவர் அனுமார் கோவிலுக்கு போன மாதிரியே அடுத்து தர்காவுக்கும் போய் வழிபடுறாரு. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் நாங்கள் இருக்கிறோம், எல்லாரோடும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்கான ஒரு முயற்சி தான் அது. அந்த விரதம், ரோஜா விரதம் வரும்போது, ரம்ஜான் விரதம் வரும்போது எல்லாரும் போயிட்டு தொப்பி போட்டுவிட்டு கஞ்சி குடிக்கல, அந்த மாதிரியான டிராமா தான் அதெல்லாம். இஃப்தார் விருந்தை வந்து அரசியல் ஆக்கிட்டோம்ல நம்ம. ஆமா, அப்படி தவறு இல்லை. அது இந்த திராவிட அரசியல் இவங்க சொல்லக்கூடிய இந்த பகுத்தறிவு அரசியல் அது இருக்க, அது என்ன பார்வை? அது இஃப்தார் விருந்தினால அரசியல்வாதிகள் கலந்துக்கிற விருந்துங்கிற அளவுக்கு மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அது தொடர்ந்து பத்ம விருதுகளுக்கு பொதுமக்களும் பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு மத்திய அரசு புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்கு. வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும், பேரம் தலையீடு இதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்காக இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து முதல்ல ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த பத்ம விருது இருக்குல்ல, அந்த எண்ணிக்கையை முதல்ல கட்டுப்படுத்தணும். அடிப்படையில் அது வந்து இடத்தால கோவிலில் சுண்டல் விநியோகிக்கிற மாதிரி விநியோகிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடிப்படையில் எத்தனை எண்ணிக்கைன்னு ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு பேருக்கு மட்டும்தான் விருதுகள் தரப்போகிற எண்ணிக்கை சுருக்கப்படும் போது தான்
நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் உண்மையிலே சிறப்பானவர்கள் அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்க முடியும். சிறப்பானவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிற போது இல்லை, அது சிறப்பான எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, நீங்கள் விருது கொடுக்க நிறுத்திடலாம். ஏன்னா விருதுக்கு அர்த்தமே இல்லை. இன்னும் ஏராளமானவங்க சிறப்பாக இருக்கும்போது விருதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு இல்லையா? விருதுக்கு மரியாதை கௌரவிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. விருதுக்கு தேவைப்படலையே. மக்கள் எல்லோருமே சிறப்பானவர்களாக இருக்கும்போது தனியாக யாருக்கு விருது கொடுக்கணும் வேண்டிய இல்லையே. ஆனால் அப்போ விருது தேவைப்படாமலே போயிடும். ஆனால் இப்போ விருது தேவைப்படும் நினைக்கும் போது அது முதல் எண்ணிக்கை சுருக்கப்பட வேண்டும். இரண்டாவது, இந்த பொதுமக்கள் பரிந்துரைங்கிறத விட இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னு பார்ப்போம். யார் பரிந்துரை பண்ணுறாங்கன்னு. இப்போ வந்து மாநில அரசுகள் பரிந்துரை பண்ணுறாங்க. பிறகு இதில் வந்து விளையாட்டு, தொழில்துறை அப்படின்னு பல்வேறு துறைகள் சார்ந்தும் விருதுகள் தரப்படுது இல்லை. அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் பரிந்துரை செய்கிறாங்க. ஏற்கனவே இது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு, நடக்காமல் இல்லை. அரசியல் ரீதியாக பரிந்துரைகள்னு வரும்போது தான் சர்ச்சைக்குரிய பரிந்துரைகள்னா உள்ள நம்ம பார்க்கணும். இப்போ மக்கள் பரிந்துரை செய்யலாம்ன்றது வந்து இதை ஜனநாயகப்படுத்துவதை போல காட்டினாலும் எனக்கு இது அசல் நோக்கம் வந்து ஆதார் அட்டையை கட்டாயப்படுத்துவதுன்னு தான் தோணுது இதுக்கு பின்னால் இருக்கிறது. ஏன்னா யார் பரிந்துரை செய்யலாம்னா செய்கிறவர் தன்னுடைய ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும்னு குறிப்பிடுறாங்க. அது ஒரு நிபந்தனையாக இதில் குறிப்பிடப்படுது. அப்போ மக்கள் மத்தியில் ஆதார் அட்டையை இன்னும் எந்தெந்த இடங்கள்லாம் கட்டாயப்படுத்த முடியுமோ அதுக்கான வழிகளில் கிடைக்கிற வழியெல்லாம் பயன்படுத்த நோக்கம் தான் இதில் இருக்க ஒழிய உண்மையில பத்ம விருதை ஜனநாயகப்படுத்துறது அசல் நோக்கமாக எனக்கு தெரியல. நீங்கள் நல்லா சொன்னார், ஒரு ஆதார் அட்டையை சொன்னார். திருப்பதியில் என்னோட உறவினர் ஒருத்தர் இறந்துட்டார். அந்த பாடியை கொண்டு போகும்போது ஆதார் அட்டையும் கூட கொண்டு போனால் தான் அங்கே எரிக்கிறதுக்கே அனுமதி அப்படின்னாங்க. ஒருவேளை அவர் பதிவு செய்யாத இருந்திருந்தாருன்னா நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியல. அப்படியாப்பட்ட ஒரு நிலையில் அவ்வளோ அழுத்தமாக அதை செய்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், பத்ம விருதுகளுக்கான தகுதி என்ன? பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னான்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா என்ன தகுதி? இப்போ கேல் ரத்னா அப்படின்றதுக்கும் அப்புறம் வந்துட்டு இன்னொரு விருது ஒன்று இருக்கும் பயிற்சியாளர்களுக்கு. ஆமாம், அந்த விருதுகளுக்கு ஒரு தகுதி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு என்ன தகுதி அப்படின்ற தகுதியை சொல்லணும். சொன்னால் தானே வர முடியும். நான் யாரை வேணாலும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது நம்முடைய பொருள் என்ன? முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் வந்துட்டு ஒரு பெரிய கும்பல், அது அந்த ஃபேக் ஐடியில் வந்துட்டு இது போடுற மாதிரி, ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி ஒரு 100 பேரை தயார் பண்ணி எல்லாருக்கிட்டையும் தான் நீங்கள் ஆதார் கார்டெல்லாம் இருக்க போது, போட்டுக்கிட்டு அடிச்சு விட்டு என்ன ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அதன் மூலம் இவங்க இதை பரிசீலிப்பாங்களா? என்ன அடிப்படைன்றது இருக்குது. இப்போ நோபல் பீஸ் ப்ரைஸ் இருக்குது, நோபல் ப்ரைஸ் ஃபார் இதுக்கு இருக்குது, அதாவது இந்த கெமிஸ்ட்ரிக்கு இருக்குது, பல்வேறுபட்ட இன்வென்ஷன்ஸுக்கு இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, லிட்ரேச்சருக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த பரிந்துரையை செய்கிறாங்க. அந்த பரிந்துரை படைப்புக்கான அடிப்படைகள், அது எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய அவசியம் என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன, அதற்கான எதிர்காலத்தினுடைய இதெல்லாம் என்ன தாக்கம் அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க வந்துட்டு பண்ணுறாங்க. அதுவும் இந்த பொருளாதாரம்னு வரும்போது மார்க்கெட் பொருளாதார நிபுணர்களுக்கெல்லாம் கூட கொடுக்கும்போதும் கூட அவங்க எப்படி அதை வந்துட்டு கூர்மையாக கவனிக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு அந்த சைட்டேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த நாட்டில் மட்டும்தான் அந்த சைட்டேஷனை பற்றிய ஒரு பேச்சே இல்லை. பொதுவாக எந்த ஆட்சியில இருக்கிற போதுமே விருதுகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட பிறகு நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. இந்த சிஸ்டத்தை ஏதோ ஒரு விஷயத்துல இந்த சிஸ்டத்தை நம்ம நம்பிதான், ஆனா மக்கள்கிட்ட கருத்து கேட்கறது இருக்கு இல்லையா? புதிய கல்விக் கொள்கைனா நீங்க மக்களுடைய கருத்தை கேட்கறது, சுதந்திர தின உரையில நான் என்ன பேசணும் அப்படின்னு பிரதமர் கருத்து கேட்கிறாரு. இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்துல மக்களுடைய கருத்து கேட்கறாங்க. அந்த அடிப்படையில் பத்ம விருதுகளுக்கும் கருத்து கேட்கறாங்க. இப்ப மக்களுடைய கருத்துக்களை கேட்கறது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகம் தானே, அது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம். ஜனநாயகம் தானே. என்னுடைய கேள்வி என்னன்னா, எங்கள ஆதார் அட்டை இல்லை, நான் கருத்து சொல்லக்கூடாதா? அவ்வளவுதான். நான் பத்ம விருது பத்தி நான் கருத்து சொல்லக்கூடாதா? அப்ப எனக்கு கருத்து சொல்ற உரிமை மறுக்கப்படுது இல்ல. ஆதார் அட்டை இல்லாதவர்களுக்கெல்லாம் இதை மறுக்கிறீங்கல்ல நீங்க. ஆதார் அட்டை கட்டாயம் அல்லன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு ஏற்கனவே. அப்படி இருக்கிற போது ஆதார் அட்டை இல்லாம நீங்க கருத்தே சொல்ல முடியாது. அப்ப ஜனநாயகம் எங்க வந்துச்சு? இல்லை, நிறைய ஒரு விடயங்கள் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கையை பற்றி நம்ம போடுறோம், நமக்கான கம்யூனிகேஷன் ஏதாவது இருக்கா? இல்லை, இதை நீங்கள் யாரை வச்சு பண்ணீங்க? அடிப்படையாக ஒரு கேள்வியை எல்லாரையும் எழுப்புனாங்க இந்தியா முழுவதும். கல்வியாளர்கள் குழு அல்லவா இதை செய்ய வேண்டும், இதை செய்தவர் கல்வியோடு தொடர்புடையவரான்னு கேள்வி கேட்டாங்க. அந்த குழுவிற்கு கல்வியோடு தொடர்பு இருக்கிறதா? ஆரம்ப கல்வியோ, பள்ளி கல்வியோ, அல்லது தொழில்நுட்ப கல்வியோ அதோட தொடர்பு இல்லை. இந்த ஒரு நாட்டில் தான் இந்த மாதிரி வினோதங்கள்லாம் நடக்க முடியும். கருத்து கேட்பதனாலேயே சுதந்திரம் வந்திருக்காது. அப்படிலாம் கடைசியில் இது ஒரு மாதிரியான ஜனநாயகம். அது எல்லார்ட்டையும் கருத்து கேட்டு கடைசியில் செய்யறதை செஞ்சுட்டு போகிறது. நம்ம நாட்டில் கருத்து கேட்பு வந்து எவ்வளவு மோசமாக நடக்கப்பட்டிருக்கு. பல்வேறு இடங்களில் தெர்மல் பிளான்ட்டு, நியூக்ளியர் பிளான்ட் இதெல்லாம் தொடங்கும் போது அந்த வட்டார மக்கள் கிட்ட கருத்து கேட்புன்னு ஒன்று சம்பிரதாயத்துக்கு நடக்கும். பார்த்தீங்கன்னா அது கருத்து கேட்பு எப்படி வைப்பாங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் போய் அங்கிருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸில் போய் கருத்து சொல்கிறோம்.
இவங்க இருக்கிற பகுதியில் வந்து கருத்து கேட்க மாட்டாங்க. அந்த கூட்டமே கலெக்டர் அலுவலகத்தை ஒட்டி நடக்கும். அப்போ ஒரு மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகம் இருக்கிற இடம் ஒன்றா இருக்கும், இந்த உலை வரக்கூடிய இடம் வேற ஒன்றா இருக்கும். அப்போ அந்த வட்டார மக்கள் எல்லாரும் கிளம்பி கலெக்டர் ஆஃபீஸ் போக முடியுமா? அப்போ யார் கருத்து கேட்குறாங்க? இவர்களுக்குன்னு ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு அவங்க கருத்தை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணி கருத்து கேட்பு நடந்தது அப்படின்னு ரெக்கார்ட் காட்டிடுறது. கருத்து கேட்கறதுங்கிறது சம்பிரதாயம் தான் அப்படிங்கிறது உங்க 2 பேருடைய கருத்து. இங்க இந்த நாட்டில் சம்பிரதாயமாக இருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நாகரிகம் வளர்ந்தும் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஓயவில்லை அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. நிகழ்ச்சியில பேசும்போது அந்த விருந்தினர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் இவை. நாகரிகத்துக்கும் வன்முறைக்கும், பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கருத்தை சொல்லக்கூடியவர் யாருன்னு நம்ம பார்க்க வேண்டும். அவர் வந்து பத்மபூஷன் விருது பெற்ற ஒரு இஸ்லாமிய கல்வியாளர். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை வந்து அவரை ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெண்களுக்கான மகளிர் கல்லூரியுடைய தலைவரும் கூட. அப்போ ஒரு பெண்கள் நவீன கல்வி பெறுவதற்கான ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாருன்னா நம்ம அது இன்னும் ஆழமாக அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா படிப்பறிவே இல்லாத சமூகம் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ ஆனால் இங்கே வந்து படிக்கக்கூடிய பெண்கள் வரக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு. அவங்களுக்காக ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய பெண்களை பார்க்கிற வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நாகரிகம் வந்தும் கூட வன்முறை ஓயவில்லைன்னு சொல்கிறாருன்னா மிக ஆழமான கருத்தாக நம்ம அதை பார்க்கணும். காரணம் என்னென்னா, நாகரிகத்தின் ஒரு வெளிப்பாடு தான் கல்வி. கல்வி என்பதே நாகரிகத்தின் ஒரு வெளிப்பாடு தான். அந்த கல்வியை பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டும் கூட பெண்களுக்கு எதிரான வன்முறை நம்ம சமூகத்தில் ஓயலைங்கிறது தொடர்ந்து உண்மையாக இருக்குது. நீங்கள் வந்து படிப்பறிவற்றவர்கள் மத்தியில் மட்டும்தான் வன்முறை இருக்குன்னு இல்லை, மெத்த படித்தவர்கள் மத்தியிலும் கூட கடுமையான பெண்களுக்கு எதிரான வன்முறை இருக்கிறது நம்ம நிறைய நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா. அதனால் இது ஒரு சமூகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ அதை பிரதிபலிக்கிற ஒரு கருத்தாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கேள்வி ரொம்ப ஆழமானது. நாகரீகம் அப்படின்றதோட இதை பேசணுமா அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா? நாகரீகம் அப்படின்றதே ஒரு மன சிந்தனை வளர்ச்சியினுடைய அடிப்படை தானே. மானுட சமூகத்தினுடைய அந்த வளர்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, மன ரீதியான ஒரு மனிதனாக அவன் முயற்சிக்கும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா இயற்கைக்கு இயந்தனாகவும் ஒரு சமூக வாழ்க்கைக்கு அவன் வந்துட்டு வித்துடுபவனாகவும் அவன் ஆகிறான். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் இது வந்துட்டு இந்த பெண்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவது அப்படின்றது ஒன்று வந்துட்டு வந்திருக்குது. அதில் சாதி முக்கிய பங்கு வகிக்குது, வறட்சி முக்கிய பங்கு. நான் என்ன கேட்பேன், ஊர் பக்கம்லாம் ஏன் இந்த மாதிரி போட்டு பெண்கள் எல்லாம் அந்த காலத்தில் அடிச்சிருக்கிறாங்கன்னா, வறட்சிடா, வறுமடா, வெறுப்பை காட்டுறதுக்கு அதான் கிடைச்சா, வேற என்ன பண்ணுறது, இதுதான் பலர் பதில் சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா தன்னுடைய கோபத்தை கூட வெளிப்படுத்துவதற்காக தன்னையே நம்பி வாழ வந்தவள் மீது அந்த வன்முறையை கொட்டுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நவீன சமூகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு குழந்தை இல்லை, பிறக்கலை அப்படின்னம்னா உடனே அவளை தான் வந்துட்டு குற்றஞ்சாட்டி ஏதாவது சொல்லி பண்ணுறதே ஒழிய ஒரு ஆணை பார்க்கறதில்ல. இப்போ தான் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஒரு மாற்றுகள் எல்லாம் வந்துருச்சு. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னம்னா வன்முறை அப்படின்றத விட உதாசீனப்படுத்தல் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு அழகான ஒரு பெண்ணு இல்லை ஏதோ ஒரு பெண்ணு அப்படின்னம்னாலே என்ன அப்படின்னம்னா அவளை வந்துட்டு நம்மளுடைய இச்சைக்கு உட்பட்ட ஒரு வடிவமாக பார்க்குறோமே ஒழிய ஆணை போல அவளும் வந்துட்டு எல்லா விதமான பங்களிப்பும் செய்யக்கூடிய ஒரு ஜீவி அப்படின்றத நம்ம பார்க்கறது அமைப்பிலே இருக்கிற சிக்கல் அது இல்லை. இங்கே மட்டும் இல்லை, இன்னும் அயல் நாடுகளில் கூட இருக்குது. இல்லாமல்லாம் வந்துட்டு இல்லை. கலரு இது மாதிரி பாலியல் இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அது என்னன்னா உணர வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, முதல்ல இவர்களும் நம்மை போல சம ஆற்றல் படைத்தவர்களே அப்படின்றத வந்துட்டு நம்ம உணரணும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை மிகப்பெரிய அளவுக்கு நிரூபிக்குது. இன்னைக்கு விளையாட்டுத்துறையில் அவங்க காட்டிகிட்டு இருக்கிற சாதனையும் அவங்களுடைய சாதனை திறன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆண்களை விட வேகமாக போயிட்டு இருக்குது. அது இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசம் அப்படின்றது ரொம்ப குறையும். நீங்கள் அந்த மிக்சட் டபுள்ஸ் போன்ற ஆணும் பெண்ணும் இணைந்து சேர்ந்து விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுகள், டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த திறன் அப்படின்றது எவ்வளோ சமநிலைக்கு வந்திருக்கு அப்படின்றது தெரியணும். இந்த உணர்தல் வேணும் அப்படின்றது தான் திரு மூசா அவர்களுடைய வார்த்தைகளில் கூட இருக்கிறது. நம்ம அடுத்த ஒரு பீயிங்கை பற்றி நம்ம சரியாக உணரலை. அது சர்வசாதாரணமாகவே இருக்குது. அதர்வைஸ் இன்இக்வாலிட்டியே இருக்காது. நீங்கள் கவனிங்க, இன்னொரு மனிதனா ஒரு மனிதனா கருதக்கூடிய ஒரு எண்ணப்பாடு மனநிலை வளர்ந்துருந்தது அப்படின்னம்னா சமநிலையற்ற ஒரு நிலையை வந்துட்டு உலகத்திலேயே நிலவாத. இது கிராமப்புறம் நகர்ப்புறம் அப்படின்னு ஏதாவது அந்த வேறுபாடு இல்லை. ரொம்ப அடிப்படை நான் என்ன பார்க்குறேன்னா, நம்முடைய திருமண முறை இருக்குல்ல, இந்த முறையிலேயே இந்த பிரச்சனை இருக்குது. அங்கேருந்து இருக்கு. நீங்கள் இப்போ எவ்வளவுதான் பெண்ணை மதித்தாலும்
அந்த மதிப்பு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிறுத்தப்படுகிறது. அதுக்கு மேலே அந்த மதிப்புக்கு அர்த்தம் கிடையாது. மதிக்கிறேன்னு சொல்கிற குடும்பங்களில் கூட அந்த மதிப்புக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நகர்வது. நீங்கள் ரொம்ப அடிப்படையாக பார்த்தா தெரியும். 25 வயது வரைக்கும் ஒரு பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வாழறா. திருமணமான பிறகு அவள் அதுலேருந்து இடம் பெயர்த்து வேற ஒரு வீட்டுக்கு அனுப்பப்படுறதுங்கிறது இருக்குல்ல, இது நம்ம குடும்ப அமைப்பில் இருந்துக்கிட்டே இருக்கு. இது இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு எதிரான அநீதி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நடைமுறையிலே சொல்கிறேன். உதாரணமாக திருச்சியில் என்னுடைய நண்பர்களோட சம்மந்தப்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்குது, அவற்றோட நான் தொடர்ந்து உறவாடிக்கிட்டு இருக்கேன். அற்புதமான ஆசிரியைகள் வராங்க, கற்பிக்கக்கூடிய அருமையான டேலண்ட் உள்ள ஆசிரியர்கள் வராங்க, இளம் வயதுலேருந்து வராங்க. 20, 25, 26, 27 வயது வரைக்கும் அங்கே பணியாற்றுறாங்க. இவங்க வந்து அந்த கல்வியத்தில் அவங்க செய்யக்கூடிய பங்களிப்பு அற்புதமாக இருக்குது. ஆனால் திருமணம் வந்த உடனே அவங்க அங்கேருந்து கிளம்பி 150 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த கணவன் வீட்டுக்கு போய் ஆகணுங்கிற கட்டாயத்தை வந்தது. இப்போ 150 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற கணவன் தன் வேலையை இந்த இடத்துக்கு மாற்றி கொண்டு வருவதுங்கிற அணுகுமுறையே நம்ம சமூகத்தில் கிடையாது. பார்த்தீங்கன்னா, திருமணம் நடக்குதுன்னா ஒரு பெண்ணும் ஒரு ஆணு திருமணம் செய்தால் பெண் தான் தன் வேலையை விட்டு விட்டு ஆண் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டியவளாக இருக்கிறாங்க. ஆண் தன் வேலையை மாற்றிக்கொண்டு பெண் இருக்கிற இடத்துக்கு போகிற சமூக அமைப்பில் நாம் இல்லை. மேற்கத்திய சமூக அமைப்பு இதுக்கு நேர்மாறாக இருக்குது. அங்கே 2 பேரும் சேர்ந்து பரிசீலித்து எது 2 பேருக்கு உகந்ததுன்னு முடிவு பண்ணி சமமான அடிப்படையில் முடிவெடுத்து அவர்கள் இடம் மாறக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்குது. இங்கே அந்த வாய்ப்பே இல்லை. அப்போ நம்முடைய குடும்ப அமைப்பு என்பதே பெண் எவ்வளவு திறமை காட்டினாலும் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் இப்போ ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் உதாரணத்துக்கே சொல்கிறேன், இப்போ நமக்கு வந்து ஐயனார் சுட்டி காட்டினார், அற்புதமாக விளையாட்டில் சாதிச்சிருக்காங்கன்னு. இப்போ அந்த சிந்து நாளைக்கு திருமணம் செய்யும்போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சிந்து வந்து ஒரு விளையாட்டு வீரரை திருமணம் செய்து கொண்டு தொடர்ந்து விளையாட்டு கேரியரை கன்டினியூ பண்ணலான்னு வச்சுக்கோங்க. சிந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனில் கல்யாணம் பண்ணிட்டா அவர் டெக்ஸாஸில் இருந்தால் சிந்துவும் டெக்ஸாஸ் போய் தான் குடும்பம் நடத்த வேண்டியிருக்கும். அப்போ சிந்துவோட இந்த கேரியர் முழுவதும் பழைய கேரியர் ஆகிடும், முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஆயிடும். இதுதான் நம்ம சமூக அமைப்பில் இருக்கிற சிக்கல். ஆமாம், அது ரொம்ப ஆழமாக ஒரு சுட்டி காட்டினாரு. இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை எடுத்துக்கோங்க. மிகப்பெரிய அளவிற்கு தன்னுள் இருக்கக்கூடிய அந்த சிறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்பெஷாலிட்டி, அதை வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைகளினால், திருமணம் உள்ளிட்ட வாழ்க்கை முறைகளினால் அவங்க பாதிப்பு உள்ளாகிறாங்க. அதுதான் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம். நல்லா இது பண்ணிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு எல்லாம் இருக்கும்போது டக்குன்னு இந்த வயசும் அவங்க செய்ய வேண்டிய அந்த பணியும் அவங்களுடைய கனவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கனவு வந்துட்டு இந்த இடத்துல காம்ப்ரமைஸ். அதை ஏற்று அவங்க சின்ன முணுமுணுப்பு காட்டினால் உடனே அவர்களுக்கு எதிராக வன்முறை பிரயோகிக்கப்படுது. அது வன்முறை பிரயோகிப்பதுன்னும் போது பெண்களுக்கு எதிராக பெண்களே பண்ணக்கூடிய அந்த மாமியார் வேலை, அதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம். அது எவ்வளோ மர்டரில் குறைஞ்சிருக்குன்னு பார்த்துருக்கோம், செய்தியில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இண்டிவிஜுவாலிட்டியினுடைய திறனே அதுதானே. ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்றவன் வந்து அது ஒரு தனித்திறனை வெளிப்படுத்தும் போது தானே வந்துட்டு அவன் வந்துட்டு சமூகத்தில் தனக்குன்னு ஒரு இடத்த பெறுறான். மேன் மஸ்ட் ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் இன் தி ஃபிசிக்கல் அப்படின்னாரு ஸ்ரீ அரபிந்தோ. அது எல்லாருக்கும் தானே காமன் அது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா வயசாயிடுச்சு, இப்போ போயிட்டு என்ன நீ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்துட்டு குறைச்சிடுறாங்க. இது அயல் நாடுகளில் என்ன ஆயிடுது அப்படின்னீங்கன்னா, அவங்க வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 10-20 ஆண்டுகள்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேரை பார்த்துக்கிறேன், அந்த கோல் லிவிங் அப்படின்றத வந்துட்டு ஏதோ அவங்க வசதிக்கு செய்யலைங்க. நம்ம டீப்பாக வந்துட்டு அயலர் வாழ்க்கையை வந்துட்டு நம்ம பார்க்கணும். அவங்க இதனாலே அவங்க பண்ணுறாங்க, ஒன்றா இருப்போம் அப்படின்ட்டு. வீக்கெண்ட்ஸில் மீட் பண்ணக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது தான் அவங்க பல்வேறுபட்ட ஏற்பாடுகளை எல்லாம் அவங்க செஞ்சுக்கிறாங்க. இங்கே மட்டும் அந்த ஸ்பேஸ் வந்து பெண்களுக்கு குறைச்சே கொடுக்கப்படுகிறது. எல்லா இடங்களிலுமே ஸ்பேஸ் வேணும். அடிப்படை பிரச்சனை வந்து நம்முடைய திருமணம் என்கிற பார்வையே நமக்கு வந்து 2 நபர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒப்பந்தம் உறவுன்னு பார்வை இல்லை. அது 2 குடும்பங்களுக்கு இடையில நடக்கிற உறவாக தான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் பிரச்சனையே. ஒரு பெண் திருமணம் செஞ்சுட்டு போற போது கணவனை மட்டும் திருமணம் மொத்த குடும்பத்தையுமே அவர் சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அப்போ குடும்பம் எல்லாத்தையும் தீர்மானிக்குது, யார் என்ன செய்யணும், என்ன செய்யலாம், இவன் மேற்கொண்டு படிக்க வேண்டுமா படிக்க வேண்டாமா. அதை கணவன் மட்டும் தீர்மானிக்கல, மாமியார் தீர்மானிக்கிறாங்க, மாமனார் தீர்மானிக்கிறாரு, மச்சினர் தீர்மானிக்கிறாரு, எல்லாரும் தீர்மானிக்கிறாங்க. இவன் மேற்கொண்டு படிக்க வேண்டுமா, நீ படிக்க போயிட்டேன்னா அப்புறம் இங்கே இந்த எனக்கு யார் வந்து காலேஜ் போகும்போது சோறு கட்டி கொடுக்குறது அப்படிங்கிற கேள்வியிலேருந்து வருது. இல்லை, நம்மளுடைய சமூகம் மேம்பட்டு வந்த ஒரு பாதையில் வந்துட்டு குடும்பம் ஒரு முக்கிய பங்கு வகிச்சுது. அது வந்துட்டு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு காலகட்டத்தில் உதவியாக இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெருமளவிற்கு ஒரு தன்னுடைய பங்களிப்பை அளிக்கக்கூடியவனுக்கு ஒரு தடையாகவே இருக்குது. ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சில நடிகைகள், ஒரு நடிகை ஒரு பாடகர், நான் சொல்லுவேன், தமிழ் திரையுலகத்தில் தங்களுடைய குடும்பத்தை மேம்படுத்தி கொண்டு போயிட்டு சேர்க்கணுன்றதில் அவங்களுடைய வாழ்க்கை, தனி வாழ்க்கையை அவங்க இல்லை, மன வாழ்க்கை அவங்களுக்கு கிடையாது. காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னா தியாகம் பண்ணிட்டாங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. நல்லா படிக்க வேண்டிய ஒரு ஆண்மகன் கூட இந்த குடும்பம் அப்படின்ற ஒரு பொறுப்பை சுமப்பதனால
படிப்பை விட்டுட்டு ஒரு சாதாரண வேலைக்கு போயிட்டு செட்டில் ஆகி அவங்க கூட இருக்கிற ஒரு நல்ல நிலைக்கு வந்த நிலையெல்லாம் இல்ல இருக்கு. அவர் எதற்கு நான் சுட்டிக்காட்டுற ஆண்களுடைய பாதிப்புங்கிறது விதிவிலக்கான பாதிப்புகள் தான். பெருவாரியாக பாதிக்கப்படுவது இந்த சமூக அமைப்பில், குடும்ப அமைப்பில் பெண்கள் தான். அது யாரும் மறுக்கவே முடியாது. அங்கெங்க ஆண்களும் பாதிக்கப்படுறாங்கன்னு சுட்டி காட்டுவதன் மூலம் இதை நாம் வந்து இல்லைன்னு ஆக்கிட முடியாது. இதுதான் பிரதானமான பிரச்சனை. நம்ம பொதுவா நான் சொல்ல வரேன், இந்த குடும்பம் அப்படின்றது வந்துட்டு நம்ம மேல வந்துட்டு நமக்கான ஒரு பாதையாகவும் நமக்கான ஒரு பாதுகாப்பும் இருக்கிறத விட்டுட்டு பல இடங்கள்ல அது ஒரு நுகத்தடியாக அழுத்துகிறது என்பதற்காக அது நகையாக இருப்பதற்கு பதில் விலங்காக மாறிவிடுகிறது. வரதட்சணை கொடுமை அப்படின்னு பார்க்கிற போது நகர்ப்புறங்கள்லயும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆணவ கொலை அப்படின்னு பார்க்கிற போது அது கிராமங்கள்ல அதிகமாக இருக்கு. இப்ப கிராமம், நகரம், படித்தவர்கள், படிக்காதவர்கள் இந்த மாதிரியான எந்த விதமான வேறுபாடுமே இல்லாம பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எல்லா தளங்கள்லயுமே இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இது எப்படி பார்க்கணும்னா, இந்த வன்முறையுடைய வெளிப்பாடு தான் இடத்துக்கு இடம் மாறுது. அது என்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் ஆகுதுங்கிறது இருக்குல்ல. வன்முறை கிராமத்துல ஒரு வடிவத்துல வெளிப்பாடும், நகரத்துல வேறு வடிவத்துல வெளிப்படும். பல நாட்கள் ஒருத்தர் பேசிக்காமலே இங்க இருந்து இன்னொருத்தர் வதைக்கலாம். இங்க வேறு விதமான வதைப்பா இருக்கலாம். வெளிப்பாடுகள் வேறுபடுமே ஒழிய வன்முறையுடைய தன்மை ஒண்ணுதான். அது அது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். சைக்காலஜிக்கலி ஸ்பீக்கிங், ஐடின்றோம், நல்லா படித்து தகுதி பெற்ற இடங்கள் வரக்கூடிய இடன்றோம், அஃபிஷியல் இடம், நிர்வாகத்தில் அங்கெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பார்த்து 3 ஆண்கள் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் கமெண்ட் அடிச்சிடுறது. இது ஒரு வன்முறை. அது அவளை அதை பாதிக்குது. இது இந்த சேர்ந்து இயங்கல் அப்படின்னு வருது இல்லைங்களா, இந்த மானுட சக்கரத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரும் தடை. அதான் சொன்ன வர்றேன், இதில் நம்ம வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு நம்மளுடைய பார்வைகள் மாறணும். அவளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிறது வெறும் பிசிக்கல் டிஃபரன்ஸ் தானே ஒழிய மற்றபடி எதுவுமே கிடையாது. நம்ம செய்யக்கூடிய அனைத்தையும் இதை பாருங்க, நீங்க நிரூபிக்கிறீங்கல்ல இந்த துறையில நீங்க செய்யல அப்படின்னா இன்னொருத்தர் வந்து உட்காந்து செய்ய போறாங்க. நீங்க வாசிப்பீங்க செய்தி, இல்லாட்டி காயத்ரி வந்து வாசிக்கும், இல்லாட்டி இன்னொருத்தர் வந்து வாசிப்பாங்க. அப்ப என்ன ஏதாவது குறை தெரியுதா நமக்கு? ஸோ எக்ஸ்போசர் தான். நாங்களாம் என்ன சொன்னோம், சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு மறுக்கப்படுகிறதே அப்படின்னு தான் நாங்கள் கேட்டோம். வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது. வாய்ப்பு கொடுத்துட்டு சொல்லு. வாய்ப்பு கொடுத்துட்ட உடனே இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் பண்றான்ல, இன்னைக்கு எவ்வளவு இடத்துக்கு எவ்வளவு பேர் வந்துட்டாங்க. இவ்வளவு என்னது அடைச்சி வைக்கப்பட்ட வாய்ப்பை நம்ம திறந்து விட்டோம், அவ்வளவுதான். அப்ப இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துறதுக்கு பிற்பாடு ஒரு பார்வையை நம்ம அவங்க மேல செலுத்துறோம் இல்லையா, இது தவறானது. இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம ரொம்ப ஆழமான ஒரு இடத்துக்கு போனோம். அப்படி நம்ம போகும்போது தான் அது வந்துட்டு சரியா வரும். இது குடும்பத்துல இருந்துட்டு ஆரம்பிச்சு, சமூகத்துல இருந்து ஆரம்பிச்சு, படிச்சவன்ல இருந்துட்டு ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் இருக்குது. பெண்ணை வந்துட்டு குற்றம் சாட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா ஸ்பேஸ்ங்கிறது கொடுக்க வேண்டியதா இல்ல எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறதா? இல்ல, எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை சமூகத்துல இல்ல. அப்படி எடுத்துக்கொள்ற பெண்ணுக்கு எதிராக வன்முறை பல விதங்கள்ல வெளிப்பட ஆரம்பிச்சிடும். எடுத்துக்கிற பெண்கள் இருக்காங்க. அப்படி எடுத்துக்கும் போது அவங்க மிக கடுமையான போராட்டத்தோடு தான் எடுத்துக்க முடியும். ஆனால் இது வந்து ஆண்கள் இதை உணர வேண்டிய அவசியம் இருக்கு. அது அடிப்படையான விஷயம். வந்து இன்னைக்கு வந்து பழைய தலைமுறை ஆண்கள் எப்படி போனாலும் போட்டோம். ஆனால் அடுத்து வரக்கூடிய தலைமுறை ரொம்ப தெளிவாக என்ன பார்க்குறோம் நாமன்னா, 20 வயதுக்கு கீழே இருக்கிற பெண்கள் வந்து கூடுதல் மனமுதிர்ச்சியோடு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் 20 வயதுக்கு கீழே இருக்கிற ஆண்கள் வந்து குழப்பத்தோடு இருக்கிறதையும் பார்க்குறேன். இந்த குழப்பத்திலேருந்து அவங்க வெளில வரலன்னா நாளைக்கு பெண்கள் ஆண் இல்லாமல் வாழ்க்கை நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. அது அவங்களுக்கு கஷ்டமே இல்லை. ஆண் இல்லாத வாழ்க்கையை வாழ்வது பெண்ணுக்கு கடினமானது அல்ல. ஆனால் பெண் இல்லாத வாழ்க்கையை வாழ்வது ஆணுக்கு மிக மிக கடினமானது. நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அப்ப எந்த விதத்திலையும் பிரச்சனை இல்லை, ஆணாதிக்கம் தான் முழுக்க முழுக்க பெண்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கு காரணம். நாகரிகத்தை வந்து நம்ம மதிப்பீடுகளோடு இணைக்காம இருக்கிறது தான் பிரச்சனை. நாகரிகம் வளர்ந்துருக்குன்னா தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, நவீன உடைகள் பயன்படுத்துறோம், நவீன வசதிகளை பயன்படுத்துறோம், இதெல்லாம் நாகரிகத்துடைய வெளிப்பாடு. ஆனால் வாழ்க்கை பற்றின மதிப்பீடுகளும் நாகரிகத்தோட சேர்ந்து இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த மதிப்பீடு இல்லாமல் இருப்பதுதான் நாகரிகத்துல பிரச்சனை. அதான் மதிப்பீடு, அதான் பிரச்சனை. நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை, நம்மளால சாதிக்க முடிஞ்ச அனைத்து அவங்களால சாதிக்க முடியும் அப்படின்றது கனவுகளுக்கு இடம் தர்றது, ஒரு முயற்சிகளுக்கு இடம் தர்றது. ஒரு ஆண்டர்பிரினியரா அவங்க வரலாமே, அதில் ஒண்ணுமே இல்லையே. நாங்களாம் எல்லாம் பார்த்துருக்குறோம் நிறைய வாழ்க்கையில. சில வாய்ப்புகளை கொடுக்கப்பட்ட பிறகு சிலர்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துறோம். இப்போ மேரிகோம்லாம் பாக்ஸிங்ல இவ்வளோலாம் பண்றாங்களே, அது வாங்கி பார்த்தா தான் தெரியும் எப்படியாப்பட்ட ஸ்ட்ரென்த் அவங்க வளர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. நாங்கள் ஜூடோவில் பார்க்குறோம், ஜப்பானில், இங்கேயே பார்த்துருக்குறோம், கராட்டேல நாங்கள் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், சாக்ஷியை நீங்கள் எடுத்துக்கங்க, மிரண்டு போனேன் நான். என்ன அது அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க. உள்ளபடியே சொல்கிறேன், ஒரு இந்திய பெண்ணால சாதிக்கக்கூடியதில்லை. விட்டுருங்க, சித்துவை விட்டுருங்க. சித்து கடுமையான பயிற்சி, 11 ஆண்டு கால பயிற்சி கனவு சாக்ஷிக்கு. 11 ஆண்டு காலம் பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தெரியுறாவ. என்ன மாதிரி விளையாட்டு தெரியுங்களா அது?
அவர் சந்திச்ச வீராங்கனைகள்லாம் எப்படியாப்பட்ட பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டவங்க தெரியுங்களா? கடைசியில இவர் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு பயிற்சியாளர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க. ஏன்னா தொடர்ந்து நான் விளையாட போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த இடம் கொடுக்கக்கூடிய அந்த அகாமடேட்டிவ் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க மதிப்பீடுகள் அப்படின்றது தான் சரியா இல்லை அப்படின்னோம்னா சமூகத்தையே சிதைச்சிரும். வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா மதிப்பீடுகள் வளர ஆரம்பிச்ச உடனே அதை பற்றிய புரிதல் மனிதனுக்கு எப்பொழுதெல்லாம் தவறா போதோ அப்பெல்லாம் அந்த ஆதிக்கத்துக்கு, போருக்கு, வன்முறைக்கு வழிவகுத்திருக்கு. இந்த மதிப்பீடுன்னு வருகிற போது பெண்கள் மீது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடு மட்டும் மாறணுமா? பெண்கள் மீது பெண்களுக்கே இருக்கக்கூடிய மதிப்பீடும் அதான் நீங்க சொன்னதும் ரொம்ப முக்கியமானது. இது அப்படியே இருக்கு. இந்த பொறாமை குணம் அப்படின்லாம் இருக்க பெண்கள் மீது பெண்களுக்குங்கிறது இருக்குல்ல, அது வழக்கமா சொல்லப்படுற குற்றச்சாட்டு இருக்கிறது. இல்ல அடிப்படையில ஒரு மாமியாருக்கு மருமகளுக்குள்ள ஏன் பிரச்சனை வருது? அவங்க 2 பேருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனைகளே கிடையாது. 2 பேரும் அந்த ஆணுடைய இடம் தங்கள் யாருக்குங்கிறதுக்கான போட்டி தான். அங்க ஆண் தான் பிரச்சனை, அங்கேயும் ஆண் தான் பிரச்சனை. அந்த ஆண் வந்து தெளிவா அம்மா தப்பு செய்யும் போது அம்மா நீ செய்யறது தப்புன்னு சொல்ல தயங்குறான், மனைவி தப்பு செய்யும் போது நீ செய்யறது தப்புன்னு சொல்ல தயங்குறான். அவங்க 2 பேரும் மோதிக்கிட்டோம் நம்ம சேஃபா இருப்போம்னு நினைக்கிறான். மாமியார் மருமகள் பிரச்சனை காரணமே கணவன் ஒழுங்கான நிலைப்பாடு எடுக்காமல் இருப்பதுதான். பாத்தீங்கன்னா இல்ல வன்முறைன்னு வருகிற போது சார்ந்து பெண்கள் வன்முறைன்னு மட்டும் நம்ம பிரிச்சு சொல்லிட முடியுமா? பெண்கள் மீதான வன்முறை, பெண்கள் மீதான வன்முறை யாரை பிரயோகிக்கிறார்கள் பார்த்தீர்களானால் ஆண் மதிப்பீடுகளை தங்களுடையதாக ஆக்கி கொண்டிருக்கிற பெண்கள் தான் பிரயோகிக்கிறாங்க. ஆணுடைய பார்வை இருக்குல்ல, அதுதான் வாழ்க்கை முறை, அதுதான் சரி அப்படின்னு தாங்களே ஏற்றுக்கொண்ட பெண்கள் தான் அப்படிப்பட்ட வன்முறையில் ஈடுபடக்கூடியவளா இருப்பாங்க. வேற யாரும் ஈடுபடக்கூடியவளா இருக்க மாட்டாங்க. ஆண் தான் முக்கியம். நிச்சயமா ஆண் பார்வை தான் அது முக்கியம். அது அவருடைய பார்வை, அதுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னொன்னு இருக்கு. ஏன் இது வருது? ஏன் இவங்க ஆதிக்க ஜலத்தை பார்க்குறாங்க? சாவி யாருக்கிட்ட இருக்கணும்? எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண குடும்பத்தில் இதெல்லாம் நிகழ்கிறத நான் பார்த்துருக்குறேன். அமைதி போச்சுப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் வெளியில இருந்துட்டு நைட்டு 10 மணி ஆச்சுன்னா போறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஒதுங்கி இருக்கிறதா பிரச்சனை. அவர் சொல்ற மாதிரி இல்ல 10 மணி ஆனா வீட்டுக்கு போகாம இருக்கான்னா அவனுக்கு தாயும் வேணும், தன்னை மணந்து கொண்ட தாரமும் வேணும். 2 பேர் 2 அடிமைகள் அவனுக்கு வேணும். ஆனா 2 பேரும் மனிதர்களா பார்க்க அவன் தயாரா இல்ல. அதான் அடிப்படை. சார்ந்து வாழக்கூடிய ஒரு ஜீவன் மனிதன். இப்ப எனக்கு இவருக்கு கல்யாண உறவுலாம் இல்லை, ஆனா நான் அவரை சார்ந்து இருக்கிறேன் சில விஷயங்கள்ல. மன ரீதியா சொல்ல வரேன். இதே மாதிரி இன்னும் 10-20 பேரோட நம்ம சார்ந்து இருக்கிறோம். அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா இங்க என்ன அப்படின்னா இந்த உறவு ரொம்ப சுதந்திரத்துக்கு உட்பட்டது. இல்ல அந்த புரிதல் இருக்கிற போது இந்த சார்ந்து வாழ்ந்ததுங்கிறது நீங்க தேவையில்லை. இந்த புரிதல் நீங்க செஞ்சது தவறுன்னு சொல்லுகிற போது அந்த வன்முறை பிரயோகம்ங்கிறது தேவையில்லை. எந்த நூற்றாண்டுல நீங்க பாத்தீங்கன்னா புரிதல் வர்றதுக்கு என்ன கஷ்டம். அப்புறம் நாகரிகன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நாகரிகன்ற வார்த்தை என்ன? மன வளர்ச்சி தானேங்க, அது சிந்தனை வளர்ச்சி தானே, அகாமடேட்டிவ் தானே. எப்ப அவர் நல்ல மனசு படிச்சவரப்ப அவர் பெரிய மனசுன்னு அதனுடைய அர்த்தம் என்ன? அகாமடேட்டிவ்னு அர்த்தம். அந்த அகாமடேஷன் என் பெண்களை பத்தி இல்ல. இந்த ஆபீஸ்ல இருக்குது இவர் மாமனார் சார்ந்து வாழுதல் அப்படிங்கறது எப்படி பாக்குறீங்க? சுருக்கம் என்ன சார்ந்து வாழுதல் அப்படிங்கிறது? எல்லா மனிதர்களும் ஒருத்தர் சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடிப்படை அது. குடும்பமா இருந்தாலும் குடும்பத்துக்கு வெளியில இருந்தாலும் சார்ந்து வாழ்கிறோம். ஆனால் இந்த சார்ந்து வாழ்வதை அதோட அதிகாரத்தை சேர்க்கிற போதுதான் பிரச்சனை வருது. அதான் என்ன, ஒருத்தர் தன் கையில அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இன்னொருத்தர் இந்த அதிகாரத்துக்காக நீ சார்ந்து நீ இருக்க வேண்டும் அப்படின்னு இன்னொருத்தர் மீது நிர்பந்திக்கிற போது பிரச்சனை வருது. 2 பேரும் அதிகாரம் இல்லாமல் பகிர்தல் அடிப்படையில் இருக்கும் போது இந்த பிரச்சனை வராது. இப்ப பாருங்க, நாங்க 2 பேரும் உங்களை சார்ந்து இருக்கிறோம். இருங்க நாங்க 2 பேரும் உங்களை சார்ந்து இருக்கிறோம். நீங்க போடக்கூடிய கேள்வியை பொறுத்து தான் நாங்க கொண்டு வரக்கூடிய விஷயம் வரும். அப்ப இங்க ஒரு சார்பு இருக்குது பாருங்க. ஆனா இது ஒரு சுதந்திர சார்பு. அதுலதான் அதிகாரம் தேவையில்லை அப்படிங்கிறது. அதுதான் பகிர்தல் தான். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.